வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அரசியல் விமர்சகர் திரு ஜி பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கட்டும், இல்ல பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும், என்னைக்குமே ஒரு எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு ஒருமித்த கருத்து அப்படிங்கிறது என்னைக்குமே இருந்ததில்லை. இதுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த எதிர்ப்பை மீறியும் இதை அமல்படுத்தணும் அப்படின்னு பிஜேபி முடிவு பண்ணிட்டாங்க. அது அவங்களுடைய மெயின் 3 அஜெண்டாஸ்ல இதுவும் ஒண்ணு. 2 அஜெண்டா ஆல்ரெடி முடிச்சுட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370, ராமர் கோவில் கட்டுறது. இது அடுத்து இன் லைன் யூசிசி. போன வாரம் தான் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல சாந்தனு டாக்கூர் அப்படிங்கிற ஒன்றிய அமைச்சர் இன்னும் ஒரு வாரத்துல யூசிசி அமல்படுத்திடுவோம் அப்படின்னு சொன்னாரு. அது உண்மையாகும் விதத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா செய்தி, உத்தரகாண்ட்ல நாளைக்கு ஸ்பெஷல் அசம்பிளி செஷன் கூட போகுது. அவங்க ஏற்படுத்திய கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டை கேபினெட் அப்ரூவல் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு அசம்பிளில மெஜாரிட்டி இருக்கு, யூசிசிய பாஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. குரங்கு தன் குட்டியை விட்டு ஆழம் பாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது திடுதப்புன்னு நாடு முழுவதும் சொன்னா இதுக்கு எதிர்ப்பு வருமோ அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒரு மாநிலத்துல அமல்படுத்திடுவோம், அதுக்கப்புறம் இதை ஸ்லோவா நாடு முழுக்க கொண்டு போலாமா அப்படிங்கிற ஒரு திட்டத்துல பாஜக இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, விளைவுகள் என்ன, உங்களுடைய கருத்து? நம்பர் 1, இது வந்து ஒரு சென்ட்ரல் ஆக்ட் இல்லை. அது வந்து அவங்களுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இருந்தது. ஆனால் சென்ட்ரல் ஆக்டை இதை கொண்டு வரல. தாங்கள் ஆளுகிற ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணி, அந்த கமிஷன் வந்து ஏறக்குறைய ஸ்டேட்டில் உள்ள மொத்த குடும்பங்களில் 10 விழுக்காடு குடும்பங்கள்ட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு இதை சப்மிட் பண்ணியிருக்காங்க, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்து அடுத்து வந்து அவங்க வந்து சட்டமாக இயற்ற போகிறாங்க. அந்த மாநிலத்தில் சட்டமாக இயற்ற போகிறாங்க. நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. அவங்களுடைய 3 முக்கியமான அஜெண்டா என்னென்னா, ராமர் கோயில், அப்ரகேஷன் ஆஃப் 370, அடுத்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு. இப்போ இதுதான் இவங்களுடைய முக்கியமான அஜெண்டாவாக இருக்குது. இந்த நாட்டில் ஏழைகள் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஏழ்மையை போக்கணும், நாட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் வந்து யூனிஃபார்மாக இருக்கணும். இதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லிட்டாங்க. அதில் இப்போ இதை கொண்டு வந்திருக்காங்க. நாடு முழுமைக்கும் கொண்டு வந்தால் இதில் வந்து ஆபத்துகள் இருக்கலாங்கிறதுனால ஒரு மாநிலத்தில் கொண்டு வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து வந்து மத்திய பிரதேஷ் போவாங்க, ராஜஸ்தான் போவாங்க, மகாராஷ்டிராவில் போவாங்க, கர்நாடகாவில் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்க கவர்மெண்ட் தோற்று போச்சு. இல்லைன்னா இதுக்குள்ளே அங்கேயே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இது மாதிரி கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு மாநிலத்திலேயே வந்து, ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சில விசேஷமான சில அம்சங்கள் உண்டு. அதனால எல்லாமே வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது எல்லா மாநிலத்திலையும் ஐடென்டிக்கல் இருக்காது, வேற வேறையா இருக்கும். சரி, இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்ல இருக்கு, அதனால நாங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் படி தான் நடக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்ல வந்து இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அவைகள் வந்து இந்த நாட்டில் வந்து எல்லாருக்கும் தேவையான விஷயங்கள். ஒன்று வந்து தி ரைட் டு அடெக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ். இது டைரக்டிவ் பிரின்சிபிள் இருக்கு. இந்த நாட்டின் எல்லா குடிமக்களுக்கும் த ரைட் டு அடெக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட், தங்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை பெறுவதற்கான உரிமை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு டைரக்டிவ் பிரின்சிபிளாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆஃப் தி கம்யூனிட்டி ஃபார் த கம்யூனிட்டிஸ் குட். இங்கே உள்ள நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாமே வந்து அது ஈக்விட்டபிளாக டிஸ்ட்ரிபியூட், சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும், கம்யூனிட்டியே வளரணும், ஒரு சிலர் மட்டும் வளரக்கூடாது. இது வந்து ஒரு டைரக்டிவ் பிரின்சிபிளாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதிகரித்த தொகையாய் செல்வம் எல்லாம் அடுக்கடுக்காய் சிலரிடம் போய் ஏறிக்கொண்டு சதுராடு தேவர் அடியாள் போல் ஆடிற்று தரித்திரரோ புழு போல துடிக்கின்றார்கள், இது என்னால் நிலை என்றான் உலகப்பந்தான் அப்படின்னு என்னைக்கோ பாரதிதாசன் பாடினாரே, அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இவங்களுடைய அரசுக்கு கீழே இருக்கிற லேபர் மினிஸ்ட்ரி சொல்லுது, இவங்களுடைய அரசுக்கு கீழே இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டைரக்டரேட் சொல்லுது, parity between the rich and the poor is widening, alarmingly widening அப்படின்னு சொல்லுது. இவங்க அதை பற்றி ஒன்றும் கவலைப்படல. அடுத்தது ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் விமன். இதை பண்ணியிருக்காங்களா? பெண்களுக்காக பண்ணுறோம்னு சொல்கிறாங்களே, இது எவ்வளோ முக்கியமான விஷயம். கிரிக்கெட்லேயே வந்து பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு சமமாக ஈக்குவல் பே எடுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. கிரிக்கெட் இந்தியா பூராம் ரசிக்கப்படுகின்ற ஒரு விளையாட்டுலேயே இவ்வளோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. கட்டட தொழிலாளர்களே இன்னைக்கு வரைக்கும் ஆண்களுக்கு அதிகமான கூலி, பெண்களுக்கு குறைவான கூலி. ஏன் அதையெல்லாம் மாற்ற வேண்டியதானே? இதெல்லாம் மாற்றினா நீங்கள் பெண்களுக்கு உண்மையான சேவை செய்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது இந்த உத்தரகண்ட் இது அரசு வந்து என்ன சொல்லுது, இது ட்ரைபல்ஸுக்கு நாங்கள் அப்ளிகபிள் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
அதே மாதிரி தான் அஸ்ஸாமும் சொல்லியிருக்காங்க. வரும்போது இதை நாங்கள் ட்ரைபல்ஸுக்கு அப்ளிகேட் ஆக்க மாட்டோம். ஏன்? ட்ரைபல்ஸில் வந்து பாலியாண்ட்ரி, ஒரு பெண் பல ஆண்களை மனம் செய்து கொள்ளும் வணக்கம் இருக்கின்றது. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. திரௌபதி 5 ஆண்களை மணந்துக்கலையே, அந்த பழக்கம் வந்து இந்தியாவில் பல நாட்களாக பல பகுதிகள் இருக்கு. தமிழ்நாட்டிலே வந்து ஒரு குறிப்பிட்ட அவங்க வந்து தெலுங்கு பேசுறவங்க, அவங்க வந்து பல ஆண்களை வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு மனைவி வருவாங்க, அடுத்த அண்ணன் தம்பி எல்லாருக்குமே அவங்க தான், அடுத்த தம்பிமார் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு இருந்தது. இன்னைக்கு அது இல்லை, பெரும்பாலும் மறைஞ்சிருச்சு. ஆனால் அப்படிப்பட்ட பழக்கம் இருந்தது. அப்ப இவங்க ஏன் இதை ஹிட் பண்ணாம பாலிகமி மட்டும், பாலிகமிங்கிறது ஒரு ஆண் பல பெண்களை மணந்து கொள்வது, அது வந்து பாலிகமி, அதை மட்டும் ஏன் இவங்க ஹிட் பண்றாங்க? ஏன்னா முஸ்லிம்களுக்கு வந்து அவங்களுடைய பர்சனல் லா வந்து 4 பெண்கள் வரை மணந்து கொள்ளலாம் சட்டம் இருக்கு. அப்ப இது யாருக்கு எகென்ஸ்டா இருக்கு? நீங்க வந்து பெண்களுக்கு சமமா கொண்டு வந்து நினைச்சீங்களா? இல்லை, நீங்க முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டு வந்து மறுபடியும் என்ன சொல்ல வர்றீங்க? ஹிந்துக்கள் வந்து நீங்க வந்து ஒரே பொண்ணு பல பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாளா, ட்ரைபல்ல கல்யாணம் பண்ணிக்கிறாளா, அதெல்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம். இந்த முஸ்லீம் வந்து ஒரு ஆண் வந்து பல பெண்களை கல்யாணம் பண்றது இருக்குல்ல, அதை மட்டும் நாங்கள் வந்து ஹிட் பண்ணுவோம். இந்துக்களே உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பானவர்கள், முஸ்லீம்களுக்கு நாங்கள் விரோதமானவர்கள், அதனால இந்துக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துவாங்க, எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றது தானே இது. தட்ஸ் அ கிளாரியன் கால். இது நாட்டை பிரிக்கிறது தானே, பிளவுபடுத்துறது தானே. இவங்களுடைய என்டிஏல இருக்கிற கட்சிகளே வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ட்ரைபல்ஸ் எல்லாருமே இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த ட்ரைபல்ஸ் ஆர் எக்ஸாம்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பீஃபை பற்றி இந்த போட்டுக்கிட்டு இருக்காங்களே, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, பீஃப் கொண்டு வந்தாருங்கிற சந்தேகத்தில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டார்னு நம்ம பத்திரிகை யூபியில் நடந்திருக்கு, பத்திரிகையில் படிச்சிருக்கோமே. ஏன் நார்த் ஈஸ்டில் போய் அதை பேச முடியல? ஓட்டு வேணும், அதுக்காகத்தான். அப்போ இவங்ககிட்ட வந்து நேர்மை கிடையாது. தே ஆர் நாட் எத்திக்கல் பீப்புள். இந்த நாடு துண்டாடப்பட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய விருப்பத்தை வந்து நாங்கள் மைனாரிட்டி மேலே வந்து நாங்கள் திணிப்போம். இந்த ஏர் இந்தியா வந்து பதவிக்கு வந்த உடனே ஏர் இந்தியாவில் வந்து இனிமேல் ஏர் இந்தியாவில் வெஜிடேரியன் சாப்பாடு தான் கொடுப்போம் நாங்கள். நான் கேட்குறேன், இது எந்த விதத்தில் நியாயம்? நான் வந்து என்னுடைய பணத்தை போட்டு டிக்கெட் வாங்குறேன், அங்கே கொடுக்குற சாப்பாடு எனக்கு விருப்பமான சாப்பாடு கொடுக்க மாட்டேங்க, அதை விட்டுட்டு நாங்கள் என்ன சாப்பாடு விரும்புகிறோமோ அதைத்தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது எந்த விதத்தில் செஞ்சாங்க? சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாவம் இந்த நயன்தாரான்னு ஒரு பொண்ணு ஒரு படத்தில் நடித்த போது ராமரை பற்றி ஒரு வசனம் வந்துருச்சு. ஏன் அந்த பொண்ணு வந்து நான்வெஜ்லாம் அது பிராமண வகுப்பை சேர்ந்த பொண்ணாக காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஷெஃபாக இருக்குன்னு ஆசைப்படும் போது இந்த எல்லா விதமான சமையல் நான் கற்றுக்கணும், ராமர் வந்து மாமிசம் சாப்பிடலையான்னு சொல்லி கேட்டா. எவ்வளோ பெரிய கிளர்ச்சி பண்ணாங்க, எஃப்ஐஆர்லாம் போட்டாங்கன்னா கடைசியில் ஓடிடியிலேருந்து அதை தூக்கி எடுத்தாங்க நெட்ஃப்ளிக்ஸ் வந்து. இப்போ வால்மீகி வந்து ராமாயணத்தில் எழுதியிருக்காரு, ராமர் வந்து மாம்சம், வசிஷ்டர் வந்து முயல் கறியை பிரியமாக கொடுத்தாங்க சாப்பிட்டாருன்னு எழுதியிருக்காரு. இப்போ இதில் பாருங்க, இதில் நுட்பமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் என் மேலே தான் இவங்க தங்களுடைய உணவு பழக்கத்தை திணிக்க பார்த்தாங்க. இப்போ பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மேலேயே திணிக்கிறாங்க. என்ன இது? இதுல என்ன நியாயம் இருக்கு? அப்ப ராமச்சந்திரமூர்த்தியே நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் சாப்பிட்டுருக்கணும். வேற மாதிரி எழுதியிருந்தா அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. இப்போ வந்து வேற மாதிரி எழுதுன பத்தி கவலைப்படக்கூடாது, அவர் வெஜிடேரியன் தான் சொல்லணும். இதெல்லாம் எதை காட்டுது? எதேச்சாதிகாரத்தை காட்டுது. நாடுங்கிறது வந்து இந்திய நாடு வந்து எல்லோரும் பல பல செவரல் ரீஜன்ஸ், செவரல் எத்னிசிட்டிஸ், செவரல் லாங்குவேஜஸ், இப்படி வந்து பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அழகான நாடு. அது வந்து கலைக்கிற மாதிரி தான் இது இருக்கு. இது கடைசியில் இங்கே நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து ரியாக்ஷனை பார்ப்பாங்க, பார்த்துட்டு அடுத்து வந்து அஸ்ஸாம் போவாங்க, அடுத்து குஜராத் போவாங்க. இதுதான் அவங்களுடைய திட்டம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்து மீது தொடர்ந்து பாஜக அரசு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ராமர் கோவில ஒட்டி ஒரு மன் கி பாத்ல வந்து பிரதமர் வந்து கான்ஸ்டிடியூஷனோட ஃபர்ஸ்ட் பேஜை ஷேர் பண்றாரு. தி ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன், இந்திரா காந்தி ஆட் பண்ண அந்த சோசியலிஸ்ட் செக்யுலர் அப்படிங்கிற வேர்ட்ஸ் இல்லாத ஒரு கான்ஸ்டிடியூஷனோட பேஜை வந்து அவர் மன் கி பாத்ல ஷேர் பண்ணி ஒரு 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 மெசேஜ், ஒரு சப்கான்சியஸ் மெசேஜை வந்து கன்வே பண்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த விஷயத்திலையும் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் பிராக்டிசிங் தி ரிலிஜன் ஆஃப் அவர் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டா அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குது. ஆனா இன்னைக்கு அதே அரசியலமைப்பு சட்டத்தை காரணம் காட்டிதான் இவங்க இந்த யூசிசிய கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அப்போ ஒட்டு மொத்தமா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட இவங்க முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்க சொன்ன மாதிரி இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி தான் இதை பண்றாங்க அப்படின்னா, உத்தரகாண்ட்ல கிட்டத்தட்ட 14% முஸ்லிம் பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்களுடைய மெயின் போக்கஸ் வந்து 2024 தேர்தலுக்கு முன்னால ஒரு வாக்கு வங்கியை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னா, அது இவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுமா? இதை நடைமுறைப்படுத்தி இந்து வாக்குகளை ஒருங்கிணைக்க முடியும்? முதல்ல மன் கி பாத்ல வந்து
அந்த 1950 இருந்த இதை பிரியாம்பிள காட்டினாரு. அதே வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. ஏன்னா கான்ஸ்டியூஷன் இஸ் யூ ஷுட் ஷோ கான்ஸ்டியூஷன் ஆஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் டுடே. ஏன்னா இந்தியன் சொசைட்டி, எனி சொசைட்டி, இட்ஸ் அ டைனமிக் சொசைட்டி, இட்ஸ் நாட் அ ஸ்டாட்டிக் சொசைட்டி. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு தேவைக்கேற்ப சில மாறுதல்களுக்கு உள்ளாக்கப்பட வேண்டியது அவசியம். அப்படிங்கிறது சோஷியலிஸ்ட் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து சேர்க்கப்பட்டது இந்திரா காந்தியுடைய காலத்தில். பல பேருக்கு தெரியாது, இந்த டைரக்டிவ் பிரின்சிபிளை வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்னு ஒன்று இருக்குது, டைரக்டிவ் பிரின்சிபிள்னு ஒன்று இருக்குது. நான் டைரக்டிவ் பிரின்சிபிள்லாம் வாசித்து காமிச்சேன், ஒரு 4 செஷன் உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். இதில் வந்து 41 நினைக்கிறேன், ஆமாம், அந்த அண்டர் பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 41 தான் சொல்லுது, இட் இஸ் டிசைரபிள் டு ஹேவ் ஏ யூனிஃபார்ம் சிவில் கோடு த்ரூ அவுட் த கண்ட்ரி சொல்லி தி ஸ்டேட் ஷுட் என்டியவர் ஃபார் த சேம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அதுக்கான காலம் கனியும் போது தான் அதை செய்யணும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இப்போ இது ஒரு முயற்சி நடந்தது, ஒரு ரேடிக்கலாக இந்த கான்ஸ்டியூஷனை மாற்றணும்னு சொல்லி டைரக்டிவ் பிரின்சிபிள் வந்து எதெல்லாம் நடக்க வேண்டும் என்று, ஒரு நல்ல ஜனநாயகத்தில் எதெல்லாம் நடக்க வேண்டும்னு சொல்லிச்சு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது என்னது? ரைட் டு ஓன் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி வந்து அந்த விஷயங்கள்லாம் இப்போ ரைட் டு ஒர்க் வந்து கிடையாது ஃபண்டமெண்டல் ரைட்டில். அப்போது இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு காலத்தில் ஒரு முயற்சி நடந்தது, 31C சொல்லி ஒன்று கொண்டு வந்து டைரக்டிவ் பிரின்சிபிள் வில் பி ப்ரிசீடிங் தி ஃபண்டமெண்டல் ரைட்டு மேலே அதை இம்போஸ் பண்ணணும்னு கொண்டு வந்தாங்க. அழகான ஒரு சட்ட திருத்தம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை சொல்லிருச்சு, நோ, உங்கள் டைரக்டிவ் பிரின்சிபிள் வந்து இட் இஸ் ஒன்லி சப்ளிமெண்டிங் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் திங்ஸ்னு சொல்லி அதை கட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நாட்டில் வந்து முற்போக்குவாதிகளுக்கும் முற்போக்குவாதத்தை எதிர்க்கிறவர்களுக்கும் இடையிலான யுத்தம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, சட்டப்பூர்வமாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இவங்க சட்டப்பூர்வமாக கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதைத்தானே செய்யறோம்னு சொல்லி ரெண்டு இருக்கு, லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். வந்து எழுத்து என்ன இருக்கிறது, அந்த எழுத்தின் பின்னால் இருக்கிற உணர்வு என்ன, அது ரொம்ப முக்கியம். எழுத்தின் பின்னால் இருக்கிற உணர்வு வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் இன்னொரு விதமாக சொல்லுவாங்க. வெளி தோற்றம் என்ன, உட்கிடக்கை என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. த கண்டென்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபார் அன் ஈக்விட்டபிள் சொசைட்டி. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். இன்னைக்கு அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 14 விழுக்காடு அங்கே முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்குன்னு, ஆனால் மீதி பேர் 86 விழுக்காடு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் வந்து ஒட்டு சொந்தம் கூட்டிட்டோம்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க, இது தவறு, இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து மைனாரிட்டிஸ் வந்து இது மாதிரி வந்து பிறந்தள்ளக்கூடாதுன்னு சொன்ன உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து சாமரம் தூக்குறாங்க, நாங்கள் தானே உங்களை காப்பாற்ற பார்க்குறோம். இந்த பிரச்சாரத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டெமோக்ரஸியில் வந்து எத்தனையோ டெஃபினிஷன் இருக்குது. டெமோக்ரஸி இஸ் பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள் அப்படிலாம் இருக்குல்ல. இன்னொரு டெஃபினிஷன் உண்டு, ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன். அது என்னன்னா, டெமோக்ரஸி இஸ் நாட் அபவுட் த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி, இட்ஸ் அபவுட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி. அதுதான் டெமோக்ரஸியுடைய அடிப்படை தத்துவம். மெஜாரிட்டி ரூல் பண்ணோம்னா இங்கே எதேச்சியார் அரசு நடக்கலாமே, சர்வாதிகார ஆட்சி நடக்கலாமே, ஜனநாயகம் ஏன் வந்தது? இப்போ இந்த நாட்டில் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து அவங்களுடைய கட்சி வெற்றி பெற்றோன்னா அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை. கட்சி வெற்றி பெற்றோன்னா அவர் முதல்ல சொன்ன வார்த்தை, என்னை எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் முதலமைச்சர் என்பதை உணர்ந்திருக்கிறேன். ஸ்டாலின் சொன்ன முதல் வார்த்தை அதுதான். நிச்சயமா அவர் மேல மரியாதை வரும், இப்படி ஒரு முதல்வர் சொல்றாரு அப்படிங்கும்போது. இதை இவங்க தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்காக மட்டும்தான் சட்டத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்கன்னா அது டெமோக்ரஸிக்கு எகென்ஸ்ட் ஆனது. முஸ்லீம்களும் இவங்களுக்கு வாக்களிக்கத்தான் செஞ்சாங்க. இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, முஸ்லீம்கள் வாக்களிக்காம போனாலும் பரவாயில்ல, நமக்கு வாக்களிக்காத இந்துக்களை எல்லாம் நம்ம பக்கம் இழுத்துட்டோம்னா, அதான் ஒரு பெரிய பிஜேபி அரசியல் தலைவர் சொன்னார்ல, நாங்க 80 நீங்க 20 மறந்துடாதீங்கன்னாரு. இதெல்லாம் ஜனநாயகமா? அதுதான் கொண்டு வர்றாங்க. வெரி அன்பார்ச்சுனேட். இப்போ உத்தரகாண்டை அடுத்து அசாமுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார், ஹிமந்தா பிஸ்வா சர்மா சொல்லியிருக்கிறாரு, உத்தரகாண்ட்ல இதை நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னா அசாம்லயும் இதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்திய பிரதேஷ்லயும் குஜராத்லயும் ஆல்ரெடி இந்த யூசிசி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான கமிஷனை வந்து போட்டுட்டாங்க. சோ ஸ்லோவா கண்டிப்பா எல்லா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களையும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான். நாடாளுமன்றத்துல ஒரு அறிக்கையை விட்டு மாநிலங்களுக்கு, மற்ற பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு இது மூலமாக ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுமா, அந்த மாநிலங்கள்ல வேற வழியே இல்ல, ஆப்ஷன்ஸே இல்ல, இத வந்து நாங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் கூட, அடிப்படை ரைட்ஸ் கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. இதற்கான சட்ட ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்கு? இல்ல, ஆஸ் ஆன் டேட் அவங்களுக்கு அந்த ரைட் இருக்கு. ஏன்னா இட் இஸ் நாட் அ சென்ட்ரல் ஆக்ட்.
சென்ட்ரல் ஆக்ட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் தி ஸ்டேட்ஸ். ஆனால் இது வந்து சென்ட்ரல் ஆக்ட் இல்லை, அது அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. தாங்கள் ஆளுகிற மாநிலங்கள்ல எல்லாம் வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. தே ஆர் டெஸ்டிங் த பல்ஸ் ஆஃப் த பீப்புள். அதனால வந்து சென்ட்ரல் ஆக்ட் இல்லைங்கிறதுனால தமிழ்நாடோ கேரளமோ மேற்கு வங்கம் நிச்சயமாக இதை வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி பல மாநிலங்கள் வந்து நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்ல முடியும், அதில் சந்தேகமே இல்லை. இது இறுதியாக என்ன நடக்கும், அதாவது இன்னைக்கு இல்லை, இன்னும் 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ என்ன நடக்கும் அப்படின்னா, சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. நீங்கள் ஹிந்துத்துவான்னு சொல்லி கொண்டு வர்றது எல்லாமே குறிப்பிட்ட சில குழுமங்களுக்கு வந்து முழு அதிகாரத்தையும் கொடுக்கறதுக்கு தான் அப்படிங்கிறத இந்துக்களாக சொல்லப்பட்டு இருப்பவர்களை பெரும்பான்மையோர் உணரும் காலம் வரும், கண்டிப்பா வரும். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, கேள்வி வரும். இன்னைக்கு வராது, நாளைக்கு வராது, ஆனா சில ஆண்டுகள் கழிச்சு வரும், வரத்தான் போகுது. அதுக்கு உள்ள எதிர்க்கட்சிகள் முழிச்சுக்கிட்டாங்கன்னா, நான் சொன்ன எதெல்லாம் டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்குன்னு, இதையெல்லாம் பண்ணாம எதுக்கு இதை மட்டும் இப்ப பேசுறீங்கன்னு ஒரு கேள்வியும், நீங்க எதுக்காக பாலியாண்ட்ரி வந்து அலோவ் பண்ணுவோம், பாலிகமி அலோவ் பண்ண மாட்டோங்கிற மாதிரி சட்டம் கொண்டு வர்றீங்க, ட்ரைபல் ஏரியாவில் இது அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்றீங்களே. அப்போ அவங்கள வந்து நீங்க யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொன்னா அது எல்லாத்துக்கும் யூனிஃபார்மா தானே இருக்கணும். உங்களால அதை பண்ண முடியலன்னு உங்களுக்கே தெரியுதே, பிறகு எதுக்கு இதை கொண்டு வர்றீங்க அப்படிங்கிற கேள்விகளை வந்து எதிர்க்கட்சிகள் கேட்கணும். பாஜக வந்து ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் பிரிவு, ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவிதான் பாஜக அப்படிங்கிறது போக போக மக்களுக்கு ஸ்லோவா இவங்களுடைய நடத்திட்டு வர இந்த அரசாங்கத்துல இருந்து எல்லாமே விளங்கி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இவங்க அறிவிச்சுட்டு செய்யற விஷயங்களே வந்து நாட்டுடைய இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் இவ்வளவு குந்தகம் விளைவிக்க வகையில் இருக்கு அப்படின்னா, இவங்க அறிவிக்காம செய்யறதுக்கு ஹிடன் அஜெண்டாவா எதையாவது ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல. அது என்னன்னு நினைச்சா இப்பவே வந்து அடிவயிறு கலங்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஏதாவது ஹிடன் அஜெண்டா இந்த லாங் டேர்ம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இருக்கும். அதாவது கீட்ஸோ ஷெல்லியோ சொன்னாங்க, ஹேர்டு மெலடிஸ் ஆர் ஸ்வீட் பட் தோஸ் அன்ஹேர்ட் ஆர் ஸ்வீட் அப்படின்னு. நமக்கு நம்மால் கேட்க முடிந்த கானங்கள் இனிமையாக இருந்தன, கேட்க முடியாமல் இருந்த கானங்கள் இன்னும் இனிமையானவையாக இருக்கும்னு கொஞ்சம் மாற்றி போடணும். இவர்கள் சொல்லுவது வந்து கடுமையாக இந்திய இறையாண்மையை பாதிப்பதாக இருக்கிறது, இவர்கள் சொல்லாமல் மனதில் வைத்திருப்பது இன்னும் கடுமையாக இன்னும் இந்திய இறையாண்மையை பாதிப்பதாக இருக்கும் அப்படிங்கிற பயம் வருது. ஒரு காலத்தில் நான் படிச்சிருக்கேன், இது நான் வந்து உறுதியானதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நான் வந்து படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஆப்கானிஸ்தானத்தில் ஆரம்பித்து எல்லாமே அக்கண்ட் பாரத் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. இந்த அக்கண்ட் பாரத்தில் இது இது பங்களாதேஷ் இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது, இது எல்லாம் அக்கண்ட் பாரத். ஏன் ஆப்கானிஸ்தான் இருக்குது, காந்தார்னு இருக்கு, அது எது, காந்தார தேசம். அங்கே இருந்தால் காந்தாரி வந்து வந்தா, இங்கே வந்தா திருதராஷ்டனுடைய மனைவியை வந்தா, அப்போ அது எல்லாமே வந்து யார், நாங்கள் தான். அதனால் எல்லாமே வந்து எங்களுக்கு தான் வேணும். அசோகர் ஏற்படுத்தின சாம்ராஜ்யத்தில் அசோகருக்கு வந்து இவங்க வந்து தமிழ்நாடு மட்டும் அவருக்கு நெய்பர்ஸ்னு அவர் குறிச்சிருக்காரு, மற்ற எல்லாம் அவருடைய இதில் கண்ட்ரோல் இருந்தது. 4 பேரை குறிச்சிருக்காரு, அது பல பேருக்கு தெரியாது. சேரர்கள், கேரளர்கள், பாண்டியர்கள், சத்தியபுத்திரர்கள். அந்த சத்தியபுத்திரர் யாருன்னு ரொம்ப நாளாக பல பேருக்கு தெரியாமல் இருந்தது. கேட்டால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அந்த சத்தியபுத்திரங்கிறது வந்து அதியமான், அவனை தான் சத்தியபுத்திரர் சொன்னார். ஏன் சத்தியபுத்திரர் சொன்னார்னா, தகடூர் தான், அவர் தகடூர் வச்சு அதியமான் ஆண்டுகிட்டு இருந்தார். தகடூரை கிராஸ் பண்ணி தான் இதுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியும். இவங்க அதிகமான தோக்கடிக்க முடியல. அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுது, அது எந்த அளவுக்கு சரியான எனக்கு தெரியாது. ஆனால் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டீலுடைய டெக்னாலஜி வந்து தமிழர்கள் உணர்ந்திருந்ததுனால அவர்களுடைய அம்புகள் வந்து வெகு தூரத்துக்கு பயணம் செய்ய முடியும். அதனால வந்து பக்கத்துல வர்றதுக்கு முன்னாடியே சொத்துன்னு கொண்டுகிட்டு இருந்தாங்க அசோகருடைய படை வீரர்களை. அதனால அவங்க வந்து இங்க உள்ள வர முடியல, போயிட்டாங்க அப்படின்னு. இப்போ இவங்க வந்து வேற அம்புக்கு, அந்த அம்புக்கும் எதிரானதா இவங்க கண்டுபிடிப்பாங்க. தமிழ்நாட்டையும் ஊடுருவணும், அடுத்து ஸ்ரீலங்காவை விட்டு வைக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து ஒரு புத்த சாம்ராஜ்யமா இருக்கு, அதுவும் சரி கிடையாது. இப்போ இவங்க சொல்றதெல்லாம் பாருங்க, திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க, இந்த கோயிலெல்லாம் புனருத்தாரணம் பண்றதுல டூரிஸ்ட் வர மாதிரி எவ்வளவு வருது தெரியுமா, இது ஒரு காரணமா காட்டுறாங்க, அடிக்கடி காட்டுறாங்க. நான் கேட்குறேன், சரி ராமர் கோயிலை பண்ணீங்க, அங்கே வந்து டூரிசம் வருது, நாளைக்கு இதை பண்ணுவீங்க, காசியை பண்ணுவீங்க, அதுக்கு வரும்னு சொல்லுவீங்க, காமாக்கியாவில் வந்து அசாமில் வந்து பண்ண போறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு வருதுன்னு சொல்றீங்களே, இந்த டூரிஸ்ட்லாம் எங்கேருந்து வருவாங்க? 100க்கு 80 பேர் 85 பேர் இந்தியாவிலேருந்து வருவாங்க. ஆனால் புத்தா சர்க்கியூட் இன்னொன்று உண்டு தெரியுமா, சாரநாத்தில் ஆரம்பித்து நீங்கள் வந்து புத்தர் வந்து எந்த மரத்தடியில் கீழே இருந்து ஞானம் பெற்றாரோ அதுலேருந்து ஆரம்பித்து எல்லா இடமும் புத்த மதம் பரவுற இடங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு இது வந்து லிங்க் வச்சிங்கன்னா, அப்போது தாய்லாண்ட்லேருந்து, வியட்நாம்லேருந்து, ஜப்பான்லேருந்து, சீனத்திலிருந்து எத்தனை பேர் வருவாங்க? நீங்கள் அந்த டூரிசம் பண்ண மாட்டேங்கிறீங்க. முகல் ஸ்ட்ரக்சர், முகல் ஆர்கிடெக்சர் எவ்வளவோ பெரிய விஷயம்.
மிகச்சிறந்த முகல் ஆர்கிடெக்சர் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதை பண்ணீங்கன்னா சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸு இதுலேருந்துலாம் வருவாங்களே. உங்களுக்கு டூரிசம் வருமானம் தான் முக்கியம்னா ஏன் இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க? அப்புறம் இன்னொன்றும் தெரியுது, ஆகக்கூடி ராமர் கோவில் கட்டுறதெல்லாம் டூரிஸ்ட் இன்கமுக்கு தான், வேற எதுவும் கிடையாது. இவங்க பேசுகிறத பார்த்தா இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்களுடைய பேச்சில் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது. ஏதாவது பண்ணி இந்துக்கள்னு சொல்லி ஒன்றுபத்தமாக காட்டி நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த ஆபத்து இருக்குது. கான்ஸ்டியூஷன் வந்து இவங்க வந்து புது கான்ஸ்டியூஷன் எழுத மாட்டாங்க, புது இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தே இந்த கான்ஸ்டியூஷனை கொண்டு வருவாங்க. அதை செய்ய முடியும். சட்டம் எப்படி வேண்டுமானாலும் திருப்பி படிக்க முடியும். அவர் திரு அண்ணாதுரை ஒரு கால் சொன்னார்ல, சட்டம் என்பது ஒரு கழுதை முன்னால் வந்தால் கடிக்கும், பின்னால் வந்தால் உதைக்கும்னார்ல, அது மாதிரி வந்து பண்ண முடியும். ஆனால் அதே அண்ணாதுரை இன்னொன்று சொன்னாங்க, சட்டம் என்பது ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் அதில் ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வக்கீலின் வாதம் வந்து சரியான விஷயங்களை விளக்குறதா இருக்கணும். we are going through a bad phase, a very unfortunate phase. அதில் சந்தேகம் கிடையாது. நம்மளில் பல பேர் வந்து பிறப்பால் இந்துக்கள் தான். ஆனால் இந்துக்களில் வந்து எத்தனையோ நல்ல நல்ல இந்து மதம்ங்கிறதே ஒரு கான்ஃபெடரேஷன். அது வந்து ஒரு மதம் கிடையாது, ஃபெடரேஷன் கூட கிடையாது, இட்ஸ் அ கான்ஃபெடரேஷன். அந்த பிரிட்டிஷ்காரன் போட்ட ஜீவோ தானே, கவர்மெண்ட் ஆர்டர் தானே. ஜொராஸ்ட்ரியன்ஸு, முஸ்லீம்ஸு, கிறிஸ்டியன்ஸ் தவிர மற்ற எல்லாரும் இந்துன்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட் ஆர்டர். அப்போ வேறு யாரில் இருந்தாங்க? சைவம் இருந்தது, வைஷ்ணவம் இருந்தது, சாக்கியம் இருந்தது, புத்த மதமும் ஜைன மதமும் சனாதனமும் அக்னாஸ்டிக், இறைவனை நம்பாத அவங்களும் ஒரு குழுவாக தான் இருந்தாங்க. எல்லாம் சேர்ந்தது தான் இந்து மதம் இன்னைக்கு கூப்பிடுறாங்க. அப்போ இந்த கான்ஃபெடரேஷனில் உள்ள பல பேருக்கு வந்து அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் வந்து ஆதரிக்கவா செய்வாங்க? ஆனால் நீங்கள் இந்துக்கள் இந்துக்கள் என்று சொல்லி எங்களை என்ன செய்ய பார்க்கிறீர்கள்? மற்றவர்களுக்கு எதிராக கிளப்ப பார்க்கின்றீர்களா? இந்த நாட்டை அப்படி ஆள முடியாது, ரொம்ப நாளைக்கு ஆள முடியாது. அப்படி ஆளணும்னு நினைச்சாங்கன்னா ஆள்பவர்கள் மக்களை ஆள்பவர்களாக இருக்க வேண்டும், தங்களை தாங்களே வளப்படுத்திக் கொள்வர்களாக இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய விஷயங்கள் கேட்கும் போதே வந்து ஒரு ஒரு நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தம், ஒரு அச்சம், ஒரு கவலை வந்து ஏற்படுகிறது. மக்கள் இதை உணர்ந்து ஒரு மாற்றத்துக்கு தயாராகி பாஜகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட கோரிக்கை. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம்.